ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மாதிரி கொஞ்சம் லேட்டாகி தான் எழுந்திரிச்சோம். எண்ணிக்கைக்கு 7 மணி ஆகிட்டு எழுந்திச்சி வீட்டை பார்த்தா ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவும் எங்கள் கூடயே முடிச்சிருவாங்களா, அவங்க அப்பாட்ட பாப்பாவை கொடுத்துட்டு எல்லா வேலையுமே படப்படன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்துட்டு இருக்கும்போது வயிறு பசி தாங்க முடியல. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, மணி 9 மணி ஆகிடுச்சு. பார்த்து முடிக்க வேலை எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு. அதனால் அவங்க அப்பா போய் ஸ்ரீகுட்டியோட அப்பா போய் சேமியா வாங்கிட்டு வந்தாங்க. அதாவது சேமியா கிண்டி சாப்பிடுவோம் காலையில் அப்படின்னு சொல்லி சேமியா கிண்டலான்னு பார்த்தாக்கி வீட்டில் கரண்ட் வேறு இல்லை. அதுக்கப்புறம் வீடியோ கேமரா ஆன் பண்ணி அதில் உள்ள லைட்டை வச்சு தான் சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். சேமியா கிண்டிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடும் அடுப்பில் போட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீகுட்டிக்கு பால் குடிப்பாங்க இப்போ டப்பாவில் கொஞ்சம். அதனால் அவங்களுக்கு பாலையும் காய்ச்சிடுவோம் அப்படிங்கிறது கையோட பாலும் காய்க்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் சேமியா கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு ஸ்ரீகுட்டியை அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு சரின்னு சொல்லி அவங்க அப்பா கையில் மறுபடியும் கொடுத்துட்டு போய் படப்படாதுன்னு வேலை எல்லாத்தையும் துணி துவைக்க வாங்கன்னு எல்லாத்தையும் ஆகிக்கிடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். துணி துவைச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு குளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் ஸ்ரீகுட்டியோட அப்போட கேட்டேன், என்ன குழம்பு வைக்கலாம் அன்றைக்கி அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி சண்டே, அதுவும் முதல் ஞாயிற்றுக்கிழமை தமிழுக்கு. நாங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஐயா கோயிலுக்கு போவோம். இப்போ போக முடியல எங்களால் இன்றைக்கி. அதனால் போகாமல் சரி சமையல் அசைவம் எதுவுமே சமைக்க வேணாம், சைவ சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன இது பண்ணலான்னு சிக்கன் மட்டன் எதுவுமே வேண்டான்றதுனால அவங்களுக்கும் போர் அடிச்சிச்சு. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் சிக்கன் மட்டன் எடுக்குது, அதுவும் எடுக்க முடியலன்னு தான் அவங்களுக்கு கஷ்டமாகி போச்சு. சரி வேணாம் அப்படின்னு சொல்லி சமையலுக்கு அவங்க குழம்பு எதுவுமே வைக்க வேணாம், மதியத்துக்கு தயிர் வாங்கிட்டாரு, தயிர் வச்சு சாப்பிட்டா அடுத்த நைட்டு ஹாஸ்பிட்டல் வேறு போக வேண்டியது இருக்கிறதுனால வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஓகே சொல்லி மதியத்துக்கு அதனால் தயிர் வாங்கிட்டு வந்தாங்க ஸ்ரீகுட்டியோட அப்பா. தயிரும் ஊறுகாயும் வச்சு மதிய சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, அம்மா அன்றைக்கி ஒர்க்கு தான் போயிருக்காங்க. சண்டேனால் ஈவினிங் 6 o'clock வீட்டுக்கு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அம்மாவையும் கூப்பிட்டு அதனால் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அதனால தான் ஸ்ரீகுட்டி அப்பா சொன்னாங்க, நீ பேசாமல் இப்போ மதியம் கிளம்பு, டைம் 3 o'clock சாப்பிட்டு எடுத்து முடிச்சு கிளம்புறதுக்கு மணி 3 மணி ஆச்சு. அப்போ அதனால் ஸ்ரீகுட்டி அப்பா சொன்னாங்க, நீ பேசாமல் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நான் ஒரு 7 மணிக்கு போல் கூப்பிட்டு வரேன். அதனால் கையோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிக்க, காலைல மார்னிங்கே நான் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா வீட்டுக்கு உடனே சாப்பிட்ட பாத்திரம் ஒன்று கிடச்சி அதையும் கழுவி எடுத்து போட்டுட்டு, பாப்பா துணியும் அழுக்கு துணியும் ஒரு 2 துணி போல் கிடச்சி அதையும் துவச்சி போட்டுட்டு அந்த உடனே அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கப்புறம் அங்கே அம்மா வீட்டுக்கு போனாக்க அம்மா வீட்டில் அப்பா மட்டும் தான் இருந்தாங்க. அம்மா வீடு இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கம் தான். ஒரு 2 கிலோமீட்டர் போல் தான் 2 கூட வராது, 1 கிலோமீட்டர் போல் தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2-3 தெரு தள்ளி தான் எங்கள் வீடு இருக்குது மேலமல்ல, அவங்க வீடு இருக்குது தெக்குமாவடி. கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ். அதனால் வழியே போகும்போது பாப்பா ஸ்ரீகுட்டிமா பைக்கில் உட்கார மாட்டாங்க, என் தோளில் தான் போட்டுட்டு போக வேண்டியதாக இருக்கும். என்றைக்கு எந்த நைட்டு போனாலும் சரி, எந்த பகலில் போனாலும் சரி அவங்க உட்கார மாட்டாங்க மடியில். அவங்க வெளிச்சத்தை பார்த்துட்டே வரணும், ஊர் சுற்றி பார்த்துட்டே வரணும்னு நான் நினைப்பாங்க. அதனால் அப்படியே கூப்பிட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்தாக்கி அப்பா இருந்தாங்க வீட்டில். அப்பா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்களும் பக்கத்து ரூமில் போய் படுத்து தூங்கியாச்சு. இங்கேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, அதெல்லாம் நைட்டியோடய போயிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா ஈவினிங்கு குளிச்சுட்டு தானே அங்கே போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டியோடய போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீகுட்டியோட அப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அவங்க ஒர்க் பார்க்க போயிட்டாங்க. இன்றைக்கி ஸ்ரீகுட்டியோட அப்பாவுக்கு பர்த்டே சண்டே. அதுமா August 18. நான் அப்லோட் பண்ண வீடியோ எப்படியும் August 19 இல்லைனா August 20 தான் வரப்போகுது. அதனால் நாங்கள் பர்த்டே கொண்டாடிப்போம். அதுக்கான கிளிப் நாங்கள் கொண்டாடினதை வேறு இன்னொரு ஷார்ட் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்லோட் மட்டும் பண்ணணும், அதை அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவங்க அதுவும் எங்கள் கூட என்ஜாய் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்க எல்லோரும், அவங்க அண்ணா அப்புறம் ஊரில் உள்ள பசங்க அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸு வட்டாரமாக சேர்ந்து எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் பாப்பா துணி துவைச்சது ஈரமாக வெளியே கிடந்துச்சு. அதை அவங்ககிட்ட வெளியே உள்ளே எடுத்து போட்டுருவீங்களான்னு, இல்லை நீ போட்டுட்டு போயிரு, நான் ஒரு வேளை ஒர்க் முடிக்க நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால நான் போட்டுகிட்டே அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கே போய் 2 பேரும் சேர்ந்து நல்லா தூங்கியாச்சு. பாப்பாவும் தூங்கியாச்சு, நானும் தூங்கிட்டேன். அப்புறம் அம்மா ஒரு 6 மணி போல் வந்தாங்க. எழுப்புறாங்க, என்ன பாப்பா எப்போ ஒரு வாரத்தை சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா திடீர்னு டாப்பில் தான் வரணும்னு தோணுச்சு, அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வேறு போகணும்ல, அதனால் வந்துட்டோம்
உடனே சரி அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லி கிளம்புறேன், டைம் ஆகுது 7 மணிக்கு வாரேன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து saree கட்ட ஆரம்பிச்சிட்டேன். சுடிதார் தான் போடுவேன் முதல்ல ஃபுல்லாக எங்கே போனாலும். இப்போ பாப்பா வந்ததுக்கப்புறம் சுடிதார் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இல்லை, அதனால் saree வந்து எனக்கு ஃபிட்டாக கரெக்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் saree போட ஆரம்பித்தேன். அதோட ஆப்ரேஷனால் வயிறு அந்தளவுக்கு கெட்டலைனால அது கொஞ்சம் தொப்பை தெரியுமோ அப்படின்னு ஒரு ஃபீலு சுடிதார் போட்டாக்கி. சாரீக்கு வந்து அந்தளவுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரில, மீடியமான மாதிரி இருக்குது. அதனால் வந்து சுடிதார் தான் போடதை கட் பண்ணி saree கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் saree கட்டிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். டைம் ஆகிக்கிட்டே இருக்குது. மணி 7 மணி தாண்ட ஆரம்பிச்சிட்டு ஸ்ரீகுட்டி அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்டால் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இன்னும் 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். ஒரு கட்டத்தில் எனக்கு கோவமாகவே ஆகிட்டு, நான் வரவே இல்லை, பாப்பா இன்னொரு நாள் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிடலாம், இன்னும் வந்துட்டேன்னா வீட்டுக்கிட்ட வந்துட்டேன், வா வெளியே வா அப்படின்ட்டாங்க. அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டு, அம்மா நான் வரல பாப்பா, நீ போயிட்டு பண்ணிடணும், அவங்களும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அந்தோடனே என்னம்மா திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, அம்மா டைம் எவ்வளோ ஆகுது, இவ்வளோ நேரம் ஆகுது, நீ வீட்டில் வேறு அப்பாவுக்கு சமையல் பண்ணணும், உனக்கு சாப்பாட்டுக்கு வேணும் அப்படின்னாங்க. சரி அப்புறம் ஓகே, எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு வந்து நான் வந்து கடையில் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு. சரி அப்படின்னா நானும் கடையில் ஏதாச்சும் வாங்கிக்கிடுறேன், நைட்டுக்கு சமையல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஒர்க் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புனோம். போகிற வழி ஃபுல்லாமே பாப்பா வந்து மடியில் இருக்க மாட்டாங்க, என்னமோ நேற்று வந்து மடியில் வச்சப்போ இருந்துட்டாங்க, உட்காந்துருந்து இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ளே உறங்கிட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம், அந்த ஹாஸ்பிட்டலில் பேபி டாக்டர் இல்லை அப்படின்ட்டாங்க. டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாங்க. டைம் ஆகிடுச்சு, மணி 8 மணி ஆக ஆரம்பிச்சிட்டேன். உடனே டாக்டர் இல்லைன்னதும் அந்த உடனே ஒன்றும் ஓடாது, ஐயோ இப்படி இல்லைன்ட்டாங்களா, அங்கேயாவது இருப்பாங்களான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஹாஸ்பிட்டல் போகிறோம். அங்கே கூட்டம், சரியான கூட்டம். அதெல்லாம் பார்த்துட்டு வரணும், நைட்டு 10 மணி தாண்டிடும். இருந்தாலும் சரி வேறு ஹாஸ்பிட்டல் இனி கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டல்லே பார்த்துருவோம். ஏன்னா பாப்பா பிறந்த ஹாஸ்பிட்டல் அதுதான், களக்காடு வீமா ஹாஸ்பிட்டலு. அங்கே போயிருக்கோம். அங்கே போய் உட்காந்துட்டே இருந்தோம். சீட்டு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும் அந்த சீட்டுக்கு. அப்போது அதனால் சிஸ்டர் சின்ன பிள்ளை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் அதெல்லாம் பார்த்துட்டு பாப்பாவுக்கு ஒரு ரேஷஸ் மாதிரி இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு அதனால் கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியது. ஷாப்பிங்கும் நாங்கள் வந்து பாப்பா வச்சுட்டு ரொம்பலாம் போகலை. அதனால் பாப்பாவுக்கு தேவையான சாப்பாடு எங்களுக்கு வந்து புரோட்டா எனக்கு வாங்கியிருந்தேன், ஒரு 3 புரோட்டா வாங்கியிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு சில்வரில் வாங்கணும்னு சொல்லி பாத்திரம் அடைக்கு போய் அதுவும் வாங்கிட்டு வர வழியில் பள்ளிவாசலுக்கு சரியான இது ஏன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா கோயில் திருவிழான்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதாக லைட் வெடிச்சுட்டு பார்த்துட்டே வருவாங்கன்னு நினச்சோம். அவங்க மறுபடியும் தூங்கிட்டாங்க ஸ்ரீகுட்டினா. அப்புறம் அப்படியே வந்துட்டு இருக்கிறதுக்கு இருட்டாயிடுச்சு. அந்த கலர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் சரின்னு சொல்லிட்டு அதனால் வீட்டுக்கு போய் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நைட்டும் நல்லா தூங்கிட்டு saree வந்து கலட்டலை. சரி காலைல எழுந்திரிச்சதும் போடணும் அப்படின்னு சொல்லி saree கலட்டாமல் அப்படியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் காலைல எழுந்திரிச்சி கிளம்பி இங்கே வந்துட்டோம். அந்த சாரியோடையே வந்துட்டு அம்மா வந்து பூ தந்துருந்தாங்க, வீட்டில் பூ இருந்துச்சு, அந்த பூவை பறிச்சுட்டு வந்திருந்தோம். அதை வந்து தொடுத்துருந்தேன், எங்கள் வீட்டுக்கு வந்து தொடுத்து அதை வச்சேன். பூ வச்சாக்கி கொஞ்சம் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. அந்த ட்ரெஸ் சேஞ்சுக்கு சாரீக்கு வந்து சூப்பராக இருக்குது கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு தொட்டில் கட்டிட்டு காலையில் அம்மா வீட்லேயே சாப்பிட்டு வந்ததுனால எனக்கு வந்து பெருசாக வேலை வீட்லேயும் இல்லை. ஆனால் அவங்க வந்து ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. சரி டயர்டாகி வருவா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்னு பாப்பாவையும் உறங்க வச்சுட்டு நாங்களும் அந்த துணி மடிக்க வேண்டியது இருந்துச்சு, பாப்பா துணி. அதை உள்ளே எடுத்து போட்டுருந்த துணி காஞ்சிருந்து அதையும் எடுத்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி. எனக்கு சண்டே மண்டேயும் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு saree லுக் நல்லா இருந்துச்சுன்னா க்ரீன் கலர் ஹார்ட் போடுங்க கமெண்ட்டில், சுடிதார்னாக்கி ரெட் கலர் ஹார்ட் போடுங்க.